ஹலோ வணக்கம். நான் உங்கள் அஜ்மல். நான் உங்கள் குகன். இது நம்ம நண்டு பையர்களின் அறிவாளிகளின் அரங்கம். ஸோ வந்து நான் தான் கேட்கலான்ட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ வந்து நீயே கேட்டுரு. சரிண்ணே, கேளுப்பா. கேட்டுதா நல்லா இருக்குமா? அப்படி நல்லா இருக்கும். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒவ்வொரு வகையில கொண்டு வந்துருங்க. ஒவ்வொரு லைன்ல கொண்டு வந்து. ஓகே, கேளு. சரியா? கேட்டலாமா? படிச்சு வந்துடுறேன். வாங்க. எப்படி பாக்குறீங்க? என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? வாங்க விடுறதுக்குள்ள பேரலாம். இவருனே சொன்ன மாதிரி ஒரு லைன்ல தான் இருக்கும். சொல்றா பாபு, சொல்றா. உடல் சிவப்பு, வாய் அகலம். ஓகே. உணவு காகிதம். அது என்ன? என்னடா இது? உடல் சிவப்பு, வாய் வந்து அகலம், உணவு வந்து காகிதம். அது என்ன? எனக்கு தெரிஞ்சிடுச்சா? ஆப்ஷன்ஸ் உண்டா? அப்படி ஆப்ஷன் கண்டிப்பா உண்டு. கீழே ஆப்ஷன் கொடுத்திருப்போம். சரியான பதில் சொல்லுங்க, பரிசுகளை அள்ளுங்க. சோ இப்போ ரெண்டாவது விடுகதைக்கு போயிடலாம். சோ ரெண்டாவது விடுகதை என்ன அப்படின்னா, சொல்லுங்க. சிறு தூசி விழுந்தாலும் குளமே கலங்கியது. குளமே கலங்கி, அதாவது பார்த்தனா கண்டுபிடிச்சிட்டேனே. என்னடா அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டேனே. சரி, ஓகே. ரொம்ப ஈஸி. நானே கண்டுபிடிக்கணும், அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியா? சரி, ஓகே. கண்டுபிடிச்சா பதில சொல்லிட்டு. ஓகேவா? சொல்லிட்டு நீ வேணாம், சொல்ல வேணாம். சோ வந்து கீழே இதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோ ரெண்டாவது விடுகதை தான். எல்லாரும் ஆப்ஷனை பார்த்து கரெக்டான ஆன்சரா கமெண்ட் பண்ணுங்க, பரிசுகளை அள்ளுங்க. வாங்க மூணாவது விடுகதைகளே போயிடலாம். அடே, ஒன்று போனால் மற்றொன்று வாழாது. தெரியும் எனக்கு. என்னது? என்னதா? இல்ல எப்படி சொல்ல முடியும்? எப்படின்னா, ஒன்று போனால் மற்றொன்று வாழாது. அது என்ன? சரி, ஓகேடா, எனக்கு தெரியும். பட் நான் சொல்ல முடியாது. சோ வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவல்ல. கண்டிப்பா கீழே ஆப்ஷன் இருக்கு. சரியான பதில் சொல்லுங்க, பரிசுகளை அள்ளுங்க. இப்போ நாலாவது விடுகதை தானே? ஆமா, நாலாவது விடுகதை சூப்பராகும். சோ நாலாவது விடுகதை அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாலாவது விடுகதை வந்து சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். சொல்லட்டுமா? சொல்லுங்க. ரெக்கை இல்லாத குருவிக்கு இரும்பாலே மூக்கு. அடுத்த லைன் சொல்றேன். பாய்ந்து செல்லும் குருவிக்கு பஞ்சாலே வால். அது என்ன? இல்ல, புரியல. ரெக்கை இல்லாத குருவி நீங்க எப்படி? ஆமாடா, அப்படிதான் விடுகதைன்னா அப்படிதான் இருக்கும். ரெக்கை இல்லாத குருவிக்கு இரும்பாலே மூக்கு, பாய்ந்து செல்லும் குருவிக்கு பஞ்சாலே வால். அது என்ன அப்படிங்கிறது தான் விடுகதை. சோ வந்து கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா இது நாலாவது விடுகதை. அப்படியா? ஆமா, ஏன்னா நாலாவது விடுகதை. அதனால நீங்க பயப்படவே வேண்டாம். நாலு ஆப்ஷன் இருக்கும். அதை நல்ல ஆப்ஷனை பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க, பரிசுகளை வெல்லுங்க. வாங்க இப்ப அஞ்சாவது விடுகதைகளை போயிடலாம். அது ரொம்ப டஃப்பா இருக்கும். கீழே வந்து ஆப்ஷன் இருக்காது. சரியா? இது வந்து தாத்தா மார்கள்ட்ட கேட்டா மட்டும்தான் பதில் தெரியும். சரி, ஓகேடா, ஆப்ஷன் வேண்டாம். சரியா? நீ வந்து விடுகதை கேளு. அதுக்கு ஆப்ஷன் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது மக்கள் முடிவு பண்ணிக்கலாம். கேளு பார்க்கலாம். கேட்டலாமா? கேளுடா. கேக்குறேன். மத்தால் அடித்து 10 பேர் பிடித்தார்கள், பதமா எடுப்பது. அது என்ன? இது விடுகதை மாதிரியே இல்லடா நீ கேக்குறது. ஆமா, நீ கேக்குற. சரி கேளு, இன்னொரு தடவை கேளு. அண்ணே, மத்தால் பிடித்து, மத்தால் அடித்து 10 பேர் பிடித்தார்கள், பதமா எடுத்தது. அது என்ன? தெரியலடா. டஃபா தான் இருக்கு. ஆமா, ஆப்ஷன் கிடையாதுல்ல. ஆப்ஷன் கிடையாது. சூப்பர். கரெக்டான ஆன்சரா பார்த்து கமெண்ட் சொல்லுங்க. உங்களுக்கான பரிசுகளை அள்ளுங்க. சோ வந்து சூப்பரா போச்சு இன்னைக்கு. கண்டிப்பா நல்லா விடுகதை எல்லாம் அழகா கேட்டீங்க. கண்டிப்பா ரொம்பவே டஃபா கேட்டிருக்கேன் இன்னைக்கு. நீ வந்து நான் எப்படி கேட்டிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப டஃபா கேட்டீங்க. ஆமா, சரி, ஓகே. எல்லா விடுகதையும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நீங்க தான் சொல்லணும். ஸோ வந்து நம்ம வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேர் பதில் சொல்லட்டு, நிறைய பேர் பரிசுகளை வெல்லட்டு. ஸோ வந்து இந்த மாதிரி இன்னொரு நிகழ்ச்சிகளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் குகன். நான் உங்கள் அஜ்மல். இது நண்டு பயில்களின் அறிவாளிகளின் அரங்கம். நன்றி, வணக்கம்.